ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் டேமுக்கு வந்திருக்கோம். சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. பாருங்கள், டேம்லேருந்து தண்ணி லைட்டாக தான் திறந்துட்டுருக்காங்க. அழகாக போயிட்டுருக்கு தண்ணியெலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக செம்மையாக இருக்குங்களா. இன்னொரு பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குது, அதுலேயும் லைட்டாக தண்ணி தான் போயிட்டுருக்கு. இதில் தான் கொஞ்சம் அதிகமாக போகுது. நம்ம இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் மீன் மார்க்கெட் இருக்குது, சம்பரம்பாக்கம் மீன் மார்க்கெட்டு. அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் நம்ம என்னென்ன ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போடுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நிறைய இந்த இதில் மீன் பிடிச்ச ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் இருக்கும். நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்ப்போம். நான் காட்டுறேன் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு எதுங்களா. இப்போ தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய போயின்னு இருந்தது ஃபுல்லாக. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாடுலாம் மேய்ஞ்சின்ட்டுருக்கு. எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சூப்பராக இருக்குது. தண்ணி இதில் ஏதாவது கீழே போயிட்டுருக்கு. பாருங்கள். இது முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம். இந்த சம்பரம்பாக்கம் டேமில் பிடிச்சது அது மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய மீன் மாட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. எவ்வளோ கொக்கு பார்த்திங்கன்னா மாடு பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்களேன். ஏன்னா நிறைய மாடு மேய்றதுனால பூச்சிங்க அங்கே வந்து பறக்கும். அதெல்லாம் இவங்களை பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. அதுக்காக பக்கத்துலேயே இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் வெளிச்சம் கரெக்டாக இந்த பக்கம் தான் அடிக்குது. எல்லாம் பறப்பாங்க பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ கொக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பறந்து போயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக போகுது பாருங்கள். செம்மையாக தண்ணி செம்மையாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு தெளிவாக சூப்பராக இருக்குது தண்ணி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. அங்கே மீன்லாம் வந்துட்டு போகுது. தண்ணி கலங்கு தெரியுதுங்களா. அதில் வந்து மீன் வந்து உள்ளேருந்து வந்துட்டு வெளியே போகுது. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க கரையிலலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காரு தூண்டில் போட்டு. கிட்ட போய் பார்க்கலாம் என்ன மீன் பிடிச்சிருக்காருன்ட்டு. ஜிலேபி மீன் தான் அதிகமாக பார்த்தீங்க. ஓடுற தண்ணியில் போட்டுருக்காரு அண்ணன். என்ன மீன் கிடச்சிருக்கு இந்த இடத்துல அதான் போட்டுட்ருக்காரு தூண்டி. கிடச்சிச்சானா மீன் அப்படிச்சா ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக துண்டி போட்டிருக்காரு. ஆனால் மீனே அந்தளவுக்கு எடுக்கலை. அவன் தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால மீன் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. எப்போயாவது ஒரு மீன் மாட்டுது. ஆனால் ரொம்ப நேரமாக பிடிச்சிட்ருக்காரு. அண்ணன் புழு போட்டு தான் பிடிச்சிட்ருக்காரு மீனை. எடுத்து போடுறாரு. மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனை. நல்லா சைஸான ஜிலேபி. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நார்மல் டேஸ்ன்றதுனால அந்தளவுக்கு யாரையும் காணோம். சண்டே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க மீன் பிடிக்க. எப்படி துள்ளுது வருங்களா மீன். இந்த மாதிரி சைஸான ஜிலேபி கிடைச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும். பாருங்கள் எப்படி துள்ளுறாரு. சூப்பராக இருக்குது மீன் பார்க்குறதுக்கு. இந்த சைஸான ஜிலேபி பாருங்க. நிற்க மாட்டார் கையில். சூப்பராக இருக்குது. டேம்லேருந்து எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருது பாருங்களேன். செம்மையாக தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிறைய ஜிலேபி மீன்லாம் இருக்கும். அண்ணா அதான் அங்கே தூண்டி போட்டுருக்காரு பாருங்கள். டேம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, கருதுங்களா. இடத்தையே எப்படி அடித்து நொறுக்கிட்டு எடுத்து போய் பாருங்க. சூப்பராக போயிட்டுருக்கு தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேமுக்கு மேலே போய் பார்ப்போம் ஏரியை. பார்த்துட்டு அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஓகேங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க தண்ணி. சூப்பராக ஃபோர்ஸாக கொட்டிகிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து வர டேம்லேருந்து வர தண்ணி. இது இங்கே ஒரு டேம் இருக்குது. செம்மையாக ஃபோர்ஸாக வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது. தண்ணி எவ்வளோ சவுண்டாக இருக்குது பாருங்கள். வருது. டேமுக்கு மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் டேமு. சம்பரம்பாக்கம் டேமு ஏரி எப்படி இருக்குது பாருங்கள். தூண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது கோபுரம். செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்பயும் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டை வச்சு வலைலாம் விட்டு வச்சுருக்காங்க, மீன்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், ஒரு கொக்கு பறகுது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடல் மாதிரி இருக்குது ஏரி, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் சண்டே டைமில் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபேமிலியோட நல்லா சுற்றி பார்த்துட்டு டேமையே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு போவோம். மீன் மார்க்கெட்டில் போய்ட்டு பார்த்துட்டு மீன்லாம் எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் மார்க்கெட்டு வீடியோவை நம்ம முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள், ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.